உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமேல் வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இந்த வீடியோ அடிப்படையில் பாலிட்டியில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். டிராஃப்டிங் கமிட்டியிலேருந்து ஆரம்பித்து ஒட்டு மொத்தமாக பார்த்தாச்சு. கடைசி பார்ட்டு இந்த மாடல் எக்ஸாமுக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ், அதாவது அட்டவணை மற்றும் பாகங்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது எத்தனை ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, எத்தனை பாகங்கள் இருந்துச்சு, எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதாவது 8 உங்களுக்கு அட்டவணை இருந்துச்சு, இப்போ 12 அட்டவணையாக இருக்குது. அதாவது ஷெட்யூல்ஸ். ஸோ இங்கிலீஷில் சொன்னால் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஷெட்யூல் வந்து 8 இருந்துச்சு, இப்போ 12 இருக்குது. பார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 22 இருந்துச்சு, இப்போ 25 இருக்குது. ஆனால் 22 பார்ட்ஸோடைய டாபிக்ஸ் என்ன, எந்தெந்த பார்ட்ஸ் எந்தெந்த நம்பருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்னாப்ல இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பேசிக்ஸ் லெவலிருந்து இருக்கிறதுனால அதனால் ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். பார்க்காதவங்க நான் கீழே வந்து அந்த 3 வீடியோவுக்கு லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ், என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அடுத்த கான்செப்ட் டக்குன்னு போயிடலாம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ முதல்ல ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கோம். அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த அட்டவணைனா என்னங்கிறத நான் ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப மாறுபாடுகளுக்கு உட்பட்ட, அதாவது மாற்றத்திற்கு உட்பட்ட மிகவும் முக்கியமான விஷயங்களை இந்த ஷெட்யூலில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஷெட்யூலில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப மிக முக்கியமாக கருதக்கூடிய விஷயங்களை இந்த ஷெட்யூலில் வந்து நம்ம வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பில். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பொழுது எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சுன்னா 8 அட்டவணைகள் இருந்துச்சு. தற்போது எத்தனை அட்டவணைனா 12 அட்டவணைகள் இருக்குது. அப்போ 4 அட்டவணை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 அட்டவணை எது ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த அட்டவணை ஆட் பண்ணாங்கன்னா சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஆட் பண்ண முடியும். அமெண்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு விஷயத்தை புதுசாக சேர்க்கவே முடியாது, மறந்துடாதீங்க. ஸோ பார்லிமெண்ட் மூலமாக, அதாவது பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு சட்டத்தை திருத்தம் செய்யப்படும் போது மட்டும்தான் ஒரு ஆர்டிக்கலை ஆட் பண்ண முடியும், இல்லை ஒரு ஷெட்யூல்ல ஆட் பண்ண முடியும். மாறுபாடுகளுக்கு உட்பட்ட அனைத்தும் அமெண்ட்மெண்ட் இல்லாமல் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ எந்த அமெண்ட்மெண்ட்டில் எந்த வருஷம், ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வருஷம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது 1951. முதலாவது சட்ட திருத்தம்னா 1951 தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்னா 1951 சொல்லணும். ஸோ 42 அமெண்ட்மெண்ட் 42வது சட்ட திருத்தம் அப்படின்னா 1976 சொல்லிடணும். ஸோ ஒவ்வொரு வருடமும் அமெண்ட்மெண்ட்டை உருவாக்குவாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டு கீழே சில மாறுபாடுகளை உருவாக்கலாம், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். அப்போ அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமானதுக்கு மட்டும் அமெண்ட்மெண்ட் என்ன, அது எந்த வருஷம்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? எஸ், பார்த்துடலாம். ஸோ அட்டவணை பார்க்கறதுக்கு முன்னாடி மொத்தம் 12 அட்டவணை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் முதல்ல விஷுவலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷுவல்னா புரியலையா சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 4, அதாவது கண்ணை முன்னா ஒரு 4, ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு 4, லாஸ்ட்டில் ஒரு 4, இப்படி முதல்ல இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் 8ன்னு கேட்டாங்கன்னா செகண்ட் ரோவில் லாஸ்ட்டு 8, அப்போ மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். செகண்ட் ரோவில் 7னா 7 இந்த இடத்துல வரும். அப்போ என்ன வரும், இது பட்டியல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல இமேஜின் பவரில் 1, 2, 3 மொத்தம் ஒரு 3 காலங்களை நம்ம பிரிச்சுக்கிறோம். அந்த 3 காலத்தில் இந்த விஷயத்தில் இது இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னது எங்கெங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? நம்பர் 1, அதாவது முதலாவது அட்டவணை ஸ்டேட் அண்ட் யூட்டி அப்படின்னு ஞாபகம். ஸ்டேட் அண்ட் யூட்டினா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறும் அட்டவணை நம்பர் 1. அப்போ 1வது அட்டவணையில் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தனை, யூனியன் பிரதேசங்கள் என்ன, தற்போது இருக்கக்கூடிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குது, அதாவது 28 மாநிலங்கள், தற்போது 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா கவனமாக கேட்டுக்கங்க. ஸோ ஸ்டேட் அண்ட் யூட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட் அண்ட் யூட்டியில் தற்போது எத்தனை ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 28 ஸ்டேட்டு, 8 யூனியன், 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 முடியுது, 28 மறந்துடக்கூடாது. அப்போ இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது சம்பளம் மற்றும் சலுகைகள். யாருடைய சம்பளங்கள்? குடியரசுத் தலைவர், ஆளுநர் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, இந்த மாதிரி அவர்களுக்கான சம்பளம் மற்றும் சலுகைகள் அல்லது படிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கான சேலரியை பற்றி பேசுறது, குடியரசுத் தலைவருக்கான சேலரியை பற்றி பேசுறது, அவங்களுக்கான படிநிலைகளை பற்றி பேசுறது ஷெட்யூல் நம்பர் 2, அட்டவணை 2. 3வதுல வந்து எதனை சொல்லுவாங்க அப்படின்னா அப்பேற்பட்ட நபர்களின் பதவி பிரமாணம். அதாவது குடியரசுத் தலைவர், ஆளுநர், உச்சநீதிமன்ற நீதிபதி, இந்த மாதிரி இருக்கிறவங்க சிஏஜின்னு சொல்லுவாங்க, அட்டர்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு குடியரசுத் தலைவர், ஆளுநர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கான பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி நம்பர் 3, அதாவது ஷெட்யூல் நம்பர் 3 அட்டவணை 3ல் சொல்கிறாங்க.
சரிங்களா? அடுத்து 4 மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு. அது என்ன சார் மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடுனா, பாராளுமன்றத்தில் ஈரவை இருக்கும். பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அவை மக்களவை. மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அவை மாநிலங்களவை. அப்பேற்பட்ட மாநிலங்களவையை நம்ம ராஜ்யசபான்னு சொல்லலாம். மக்களவையை லோக்சபான்னு சொல்லலாம். மக்களவையை கீழ்நிலை மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுப்பதால் அதை கீழவைன்னு சொல்லலாம். ஸோ இது ராஜ்யசபாங்கிறது மேலவைன்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல மாநிலங்களவைன்னு கேட்கலாம், ராஜ்யசபான்னு கேட்கலாம், புரியுதுங்களா? மற்றும் மேலவைன்னு சொல்லலாம். அந்த மேலவையில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி பேசுறது ரிசர்வேஷன் ஆஃப் ராஜ்யசபா சீட்ஸ். ஸோ மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசுறது ஷெடியூல் நம்பர் 4. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 4 முதல்ல நீங்கள் டக்குன்னு சொல்லணும். எப்படி? டாப்பு ஸ்டேட் அண்ட் யூட்டி, அடுத்து சம்பளம், அதுக்கப்புறம் பதவி பிரமாணம், லாஸ்ட்டு ராஜ்யசபாவுடைய சீட்ஸ். முடிஞ்சு போச்சு. இந்த 4 ஃபஸ்ட்டு ரீடான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 7 SC/ST, இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான சலுகைகள் மற்றும் அவங்களுக்கான படிநிலைகளை பற்றி பேசுறது. அதான் SC/ST நான் மென்ஷன் பண்ணி சொல்ல. ஷெடியூல் கேஸ்ட் மற்றும் ஷெடியூல் ட்ரைபர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கான சலுகைகள் மற்றும் விஷயத்தை பற்றி பேசுறது 5th ஒன். 6th ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, 6th ஷெடியூல் என்ன சொல்லுது, அட்டவணை என்ன சொல்லுதுன்னா, வடகிழக்கு மாநிலங்களாக கருதக்கூடிய திரிபுரா, மேகாலயா, இந்த மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள்னா இங்கே மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும், இந்த கைமாறு இருக்கும் தெரியுங்களா, இந்த சைடு இருக்கிறதா வடகிழக்கு மாநிலங்கள். அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்கான அங்கீகாரத்தை பற்றி பேசுறது எத்தனாவது ஷெடியூல் அப்படின்னா நம்பர் 6. இதில் ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாநிலங்கள் மொத்தம் 4 மாநிலங்கள்: அசாம், திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர். ஸோ அசாம், திரிபுரா, மேகாலயா மற்றும் மணிப்பூர், இந்த 4 மாநிலங்களுக்கான எஸ்டி அவங்களுக்கான சலுகைகளை பற்றி பேசுறது நம்பர் 6. சரிதானே? அடுத்து நம்பர் 7 பட்டியல். பட்டியல்னா முதல்ல என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு துறை சார்ந்து மத்திய அரசோ மாநில அரசோ சட்டங்களை இயற்றலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளது நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹைவேஸ் ரோடு, அதனை பற்றின இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டோல் பூத்து இப்போ காசு வாங்குறாங்க இல்லையா, இப்போ சமீபத்தில் கூட எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து டபுள் மடங்கு ஆக்குனாங்க. ஸோ கட்டண உயர்வு. ஸோ நெடுஞ்சாலைத்துறை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, நெடுஞ்சாலைத்துறை சார்ந்து ஏதாவது சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் மட்டும்தான் இயற்ற முடியும். அப்போ நெடுஞ்சாலைத்துறை அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்ட். அப்போ துறைகள் சார்ந்து மத்திய அரசு எந்தெந்த சட்டங்களை இயற்றலாம், மாநில அரசுக்கு எந்தெந்த துறைகள், பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சார்ந்து சட்டங்களை இயற்றினாலும், இல்லை தமிழகம்னா ஸ்டேட், ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, தமிழகத்தில் காவல்துறை சார்ந்து ஏதாவது சட்டம் இயற்றினாலோ, இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட துறைகள் இருக்கு இல்லையா, அந்த துறைகள் சார்ந்த சட்டங்கள் இயற்றுறது வந்து மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு ஒன்று வைக்கிறாங்க. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 2 பேருக்கும் அது பொருந்தும். இப்போ காடுகள் அப்படின்னா, தமிழகத்தில் காடுகள் சார்ந்த விஷயத்த தமிழக அரசும் அந்த சட்டத்தை உருவாக்கலாம். இல்லை பாராளுமன்றத்தின் மூலமாக அவங்க இருக்கக்கூடிய காடுகள் சென்ட்ரல் போர்ட் கவர்மெண்ட் அவங்க கவரில் இருக்கக்கூடிய கார்டுகள் விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போத் கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட்டும் அந்த கவர்மெண்ட் பாஸ் பண்ணலாம், ஆக்டை பாஸ் பண்ணலாம், சட்டத்தை உருவாக்கலாம். சென்ட்ரல் போர்டும் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணலாம். அப்போ ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறது மாநில துறைகள், மாநில பட்டியல். அடுத்து வந்து சென்ட்ரல் லிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ மத்திய பட்டியல். கன்கரண்ட் லிஸ்ட்னா பொதுப்பட்டியல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ பொதுப்பட்டியலில் இப்போ என்னென்ன இருக்குது, எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போதைக்கு மத்திய பட்டியலில் 100 இருக்குது. ஸோ 100 துறைகள் இருக்குது. அதாவது 97 இருந்துச்சு, இப்போ 100 இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிதானே? புரியுதா? அதுக்கடுத்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மாநில பட்டியல். மாநில பட்டியலில் இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 66 இருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. 66 துறைகள் இருந்துச்சு, அதில் 5 துறைகளை மைனஸ் பண்ணி இப்போ 61 துறைகள் இருக்குது. அந்த 5 துறைகள் எங்கே மாற்றிருக்காங்கன்னா பொதுத்துறைக்கு மாற்றிருக்காங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் முன்னாடி எத்தனை இருந்துச்சுன்னா 47 இருந்துச்சு, 47 + 5 இப்போ 52 துறைகள் இருக்குது.
சொல்றது புரியுதா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தற்போதைய இருக்கக்கூடிய மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52ன்னு சொல்லணும். சரி சார், இதை மாத்துனாங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு எது எது மாத்துனாங்க அப்படிங்கன்னா, கல்வி ரொம்ப முக்கியமாக, வனங்கள், வனவிலங்கு, சரிங்களா? வனங்கள் வேற, வனவிலங்கு வேற, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நான் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு 5 துறைகளை மாத்திருக்காங்க. அதை எதுல இருந்து எது மாத்திருக்காங்க? இப்ப மாத்தல, மாத்துனது எப்பன்னா 72 அமெண்ட்மெண்ட். நான் சொன்ன சாரி 42 அமெண்ட்மெண்ட். நான் அப்ப சொன்னேன் இல்லையா, 42வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1976ல மாத்துனாங்க. 1976 42வது சட்ட திருத்தம். இது ரொம்ப முக்கியம். 42 அமெண்ட்மெண்ட் 1976 மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஏன்னா இதுல பல விஷயத்த சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. முகவரை நம்ம பார்த்தோம் இல்லையா, முகவரை மாற்றப்பட்டது ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க. எப்பது? 42 அமெண்ட்மெண்ட் 1976. அதே அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த 66 61 குறைச்சிருக்காங்க. இதுல இருந்து கம்மி பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. மத்திய பட்டியலில் இருந்து மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாத்திருக்காங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்கக்கூடிய மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி பேசுது 8வது அட்டவணை, 8வது ஷெட்யூல். எதை பற்றி? லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா 14 லாங்குவேஜ் கொண்டாங்க. இப்போ தற்போது இருக்கக்கூடிய இது அமெண்ட்மெண்ட் நிறைய பாஸ் பண்ணி கடைசியாக தற்போது இருக்கக்கூடிய மொழிகள் எத்தனை? 22 மொழிகள், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இந்தியாவில் தேசிய மொழின்னு ஒன்று கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மைக் எடுத்துட்டு நேஷனல் லாங்குவேஜ் எதுனா அப்படின்னா டக்குன்னு நேஷனல் லாங்குவேஜா அப்போ ஹிந்தி தான் இருக்கும், ஹிந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறனால, பல மொழி பேசுபவர்கள் இருக்கிறதுனால இங்கே அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இருக்கே ஒழிய நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட மொழிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவலக மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மொத்தம் 22. இப்போ நான் இப்போ பார்த்த 4 8 டக்குன்னு ரீகால் பண்ணிடலாம். நம்பர் 1 ஸ்டேட் அண்ட் யூட்டி. நம்பர் 2 யாரு? சலுகைகள், சரிங்களா? அடுத்து பதவி பிரமாணம் 4. ஸோ ராஜ்யசபையின் இடஒதுக்கீடு 4 கண்டினியூ. அதுக்கப்புறம் மேலே எஸ்சி எஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுங்க. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கான அந்தஸ்தை பற்றி சொல்லுது. எத்தனாவது? 5 6 7ங்கிறது பட்டியல், அதாவது துறைகள். கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸோ சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். லாஸ்ட் ஒன்று 8 கீழே மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ இந்த 4ம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 9th ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை நில சீர்திருத்த சட்டம்னு சொல்லலாம். அது என்ன சார் அப்படின்னா, சுதந்திரம் பெற்ற குடியரசு பெற்ற உடனே நம்மளுக்கு என்ன ஒரு சிக்கலாக இருந்துச்சுன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஜமீன்தாரி முறை வாழ்ந்தவங்க எல்லாமே தனது நிலங்களை கையகப்படுத்திக்கிட்டாங்க. அப்போ அந்த நிலங்களெல்லாம் அரசு தனது நிலமாக எடுத்துக்கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டம். இது நில சீர்திருத்த சட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ இது 9வது அட்டவணையில் சேர்த்ததுக்கான காரணம், மிக முக்கியமான காரணம், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேயே சேர்த்துருவாங்க. ஸோ முதலாவது சட்ட திருத்தம் சொல்லுவாங்க 1951. அப்ப 1951ல முதலாவது சட்ட திருத்தத்தில் ஜமீன்தாரி ஒழிப்பு முறை கொண்டு வரப்பட்டது, நில சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த 9ல தான் தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் 69% ரிசர்வேஷன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ரிசர்வேஷன் கான்செப்ட் நான் தனி வீடியோ உங்களுக்கு புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறேன். இந்தியாவிலேயே அதிக சதவீதம் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், சரிங்களா? அது ரிசர்வேஷன் பேஸ்டு. நீங்கள் சில நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன் எதில் இருக்குன்னா, ரிசர்வேஷன் பாலிசிங்கிறது எதில் இருக்குது? அந்த பாலிசி வந்து 9th அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது. இந்த 9th சேர்த்ததுனால தான் உடனடியாக மாற்றப்பட இயலாது. அப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து ஒரு இது பாஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் ஸோ ரிசர்வேஷன் 50% மேலே இருக்கக்கூடாதுன்னு நாம்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அதனை வந்து செயல்படுத்த வேண்டும்னு எல்லா மாநிலங்களுக்கும் வந்து உத்தரவு பிறப்பிச்சாங்க. அந்த உத்தரவு வந்து எந்த நம்மளுடைய மாநிலத்துக்கு செல்லுபடி ஆகுதுன்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த 69% எங்கள் மாநில மக்களுக்கு வந்து மிக இன்றியமையாது, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இது எங்களுக்கு தேவையானது அப்படின்னு குடியரசுத் தலைவர்கிட்ட ஃபாலோ பண்ணி இங்கே கொண்டாந்து ஆட் பண்ணிட்டாங்க. இங்கே ஆட் பண்ணதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, அதனை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஸோ உடனடியாக மாறுபாட முடியாத ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் இதில் ஆட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு தமிழ்நாடு 69% ரிசர்வேஷன் எங்கே இருக்குன்னா 9th இருக்குது. ரிசர்வேஷன் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். 69%ங்கிறது
அனைத்து சமூகத்துக்கும் இந்த ரிசர்வேஷன் உண்டு. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர, ஓசியை தவிர மற்ற அனைத்து சமூகத்துக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுக்கு 69%. அடுத்து 10 கட்சித்தாவல். கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏ ஆகிட்டோ இல்லை எம்பி ஆகிட்டோ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுவது அப்படிங்கிறது வந்து தவறான காரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்தாங்க. அப்போ கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டதுன்னா, இங்கே 1951 வந்துச்சா, இது 52வது சட்ட திருத்தம். 1985 52வது சட்ட திருத்தம் 1985 கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது மட்டும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் 11-12 ரொம்ப முக்கியம், பஞ்சாயத்து. ஸோ இது பஞ்சாயத்து, இது நகராட்சி. ஸோ பஞ்சாயத்து எந்த வருஷம் அப்படின்னா 73வது சட்ட திருத்தம் 1992. 73வது சட்ட திருத்தம் 1992. அடுத்து நகராட்சி அப்படிங்கிறது 1992 தான், ஆனால் 74வது சட்ட திருத்தம். ஓகேவா? இது ஒரு தடவை ரீகால் பண்ணா 9 ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. அடுத்து கட்சித்தாவல் 10 கட்சித்தாவல் 10 பேர் தாவனாங்க, கட்சித்தாவல் தடை சட்டம். அடுத்து பஞ்சாயத்து, அடுத்து நகராட்சி. கிளியரா? ரீகால் பண்ணிடலாமா இல்லை கடைசியாக ரீகால் பண்ணிக்கலாமா? டக்கு டக்குன்னு ரீகால் பண்ணா எனக்கு ஒன்றும் இல்லை, டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டேட் அண்ட் யூட்டி, அதுக்கப்புறம் சம்பளம் மற்றும் சலுகைகள், அதுக்கப்புறம் பதவி பிரமாணம் உறுதிமொழி, அதுக்கப்புறம் ராஜ்யசபை இட ஒதுக்கீடு, இங்கே ஸ்டார்ட்ல SC ST, அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் ATM ஸ்கொயர், அதுக்கப்புறம் மிக முக்கியமாக கருதக்கூடிய பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அதை நம்ம பார்த்தோம். அடுத்தது மொழிகள், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. இங்கே ஜமீன்தாரி மொழி ஒழிப்பு, நில சீர்திருத்த சட்டம் சொல்லலாம். அதுக்கப்புறம் கட்சித்தாவல், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் நகராட்சி முடிஞ்சு. அப்போ ஜமீன்தாரி மொழி ஒழிப்பு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. இது 52வது அமெண்ட்மெண்ட் 1985. அடுத்து 1992, 1992, 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதைத்தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சொன்னேன் இல்லையா, அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். படித்து பாருங்கள், சத்தியமாக புரியும். ஒரு லைன் நான் உங்களுக்கு விடலை. சரிங்களா? எஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்ட்ஸ். இதுலேருந்து கொஸ்டின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்ஸு இதனை பற்றினது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்ட்ஸ் பகுதி. பார்ட்ஸை வந்து இங்கிலீஷில் பார்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இதில் வந்து பாகம்னு சொல்லலாம் தமிழில், இல்லை பகுதி அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 22 பகுதி இருந்துச்சு, தற்போது 25 பகுதி இருக்குது. 22 பகுதி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் காம்படிட்டிவ் எக்ஸாமில். அப்போ இந்த 22ன்னு சொல்லக்கூடிய இந்த 22 இந்த பார்ட் எப்படி ஷெட்யூல் நம்பர் 1 ஸ்டேட் அண்ட் யூட்டின்னு சொல்கிறீங்களோ, பார்ட் நம்பர் 1 அப்படின்னா இதை சொல்லிடணும். பார்ட் நம்பர் 22 வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஆர்டிக்கல் அப்படின்னா இந்த இண்டெக்ஸில் நம்ம இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜோ இயக்கம், இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் மின்னோட்டவியல், இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் இந்த பார்ட்டு நம்ம இண்டெக்ஸில் படிக்கிறோம் இல்லையா, அதே போல் 395 ஆர்டிக்கலை இவங்க பாகம் பாகமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1வது ஆர்டிக்கல் இருந்து 4வது ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். அதாவது 1 to 4 அப்படின்னு சொல்லுவாங்க. 1 to 4 ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுதுன்னா ஸ்டேட் அண்ட் யூட்டியை பற்றி சொல்லுது. அதாவது இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் அதனுடைய எல்லைகளை பற்றி பேசுறது பார்ட் நம்பர் 1 பாகம் 1. அப்போ 2வது பாகம் என்ன, 4 முடிஞ்சா 5 ஆரம்பிக்கும். 5லிருந்து 11 சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. குடியுரிமை யார் யாருக்கு கொடுக்கலாம், எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம், குடியுரிமை சொன்னேன் இல்லையா, இப்போ சொன்னது எல்லாமே இந்த ஆர்டிக்கிள்குள்ள அடங்கும். ஸோ இந்த ஆர்டிக்கலை நம்ம இப்போ படிக்க வேண்டாம். எனக்கு இப்போதைக்கு பேசிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னா, எனக்கு இந்த நம்பர் சொன்னால் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எது இந்த நம்பர் சொன்னால் எனக்கு அதோடக்கான என்ன பார்ட்டுங்கிறத நீங்கள் சொல்லி ஆகணும். அதுதான் கண்டென்ட். பார்த்தலாமா? ஸோ இப்போதைக்கு நான் இப்படி தெரியுதுங்களா? எஸ். இதுக்கு நிறைய ஷார்ட்கட் இருக்குது. நான் ஒவ்வொரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஷார்ட்கட் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ நம்பர் 1 நான் சொல்லிட்டேன். ஷெட்யூல் நம்பர் 1 ஸ்டேட் அண்ட் யூட்டி, பார்ட் நம்பர் 1 ஸ்டேட் அண்ட் யூட்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் எண்ணிக்கை, யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை, அதன் எல்லை வரையறு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுறது 1 to 4 வரைக்கும். இந்த 1 to 4 அப்படி என்ன சார் பேசியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியானா என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன், இந்தியானா எப்பேற்பட்டது, அதில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன, யூனியன் பிரதேசங்கள் என்ன, எப்படி எப்படியெல்லாம் மாநிலங்கள் ஒன்றிணையுது, இது எல்லா விஷயத்தையும் பேசுறது ஸ்டேட் அண்ட் யூட்டி 1 to 4. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஸ்டேட் அண்ட் யூட்டி, ஒன்றிய மற்றும் அதன் எல்லைகள். 2வது இருக்கக்கூடியது சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பற்றி பேசுறது. 2வது இருக்கிறது குடியுரிமை. 3வது ஃபண்டமெண்டல், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடிப்படை உரிமை. ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 to 35 ரொம்ப முக்கியம். அடிப்படை உரிமை நம்பர் 3, அடிப்படை 1 ஸ்டேட் அண்ட் யூட்டி, 2 குடியுரிமை, 3 என்னது அடிப்படை உரிமை ரொம்ப முக்கியம், 4 அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்,
அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். அது என்ன சார்? அடிப்படை உரிமைன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடியுரிமை பெற்ற ஒரு நபருக்கு இந்திய அரசியலமைப்பு கொடுக்கக்கூடிய உரிமைகள், பேச்சுரிமை, நடக்கிற உரிமை, இங்கிருந்து இந்தியாவில் எங்கு வேளாண் செல்லும் உரிமை, சங்கம் உருவாக்கும் உரிமை, எந்த வேணாலும் தொழில் செய்யலாம் உரிமை, இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தான் வரும். சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள் நம்பர் 3. நம்பர் 4 அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா இப்ப தமிழக அரசு, சரிங்களா, அரசாங்கம் எப்படி இருக்கணும் சில வழிகாட்டுதலை சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சில ஹிண்ட்ஸ் சொல்லுது, சில அட்வைஸ் சொல்லுவாங்க இல்லையா? சில அட்வைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு? மாநில அரசுக்கு, எல்லா அரசுக்கும், மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கும். அப்ப அதன்படி நடந்தே ஆகணுமா சார்னா அந்த கட்டாயம் கிடையாது. உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த மாதிரி இதுல இருக்கே, இதை நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கேட்கறதுனா கேளு, கேட்கலனா போ. இதுலதான் முக்கியமான விஷயம் சொல்றாங்க. என்னது? மாநில அரசாங்கமானது மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை விநியோகமோ தயாரிக்கவோ கூடாது. கேடு விளைவிக்க கூடாதுன்னா நம்ம சொல்ற எல்லாமே வரும். ஒயின் ஷாப், ஸோ மதுபானங்களை அரசு நடத்தக்கூடாது. மக்களுக்கு தேவையான விஷய திட்டங்களை அவங்க ஊக்குவிக்கணும். விவசாயம் சார்ந்த விஷயத்துல ஊக்குவிக்கணும், தொழில்முறை சார்ந்து ஊக்குவிக்கணும், கால்நடைகள் சார்ந்து ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான சட்டங்களை ஊக்குவிக்கணும். கேடு விளைவிக்கக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணக்கூடாது. எதுல சொல்லுது? அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லுது. அதனால இதுல இப்படி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க மற்ற ஸ்டேட் எல்லாம் நீங்க சாராயங்கள் தயாரிக்கக்கூடிய மதுபானங்களை, மது ஆலைகளை யார் எடுத்து நடத்தக்கூடாது? கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? முக்கியம். சரிங்களா? அடுத்து அடிப்படை கடமை 4A அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் 4Aன்னு சொல்றாங்க? ஆக்ட் பண்ணாங்க. அடிப்படை கடமை, ஃபண்டமெண்டல் என்னது? டியூட்டிஸ். அடிப்படை உரிமை வேற, அடிப்படை கடமை வேற. அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பு நமக்கு கொடுக்கிறது. அடிப்படை கடமை நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு, இந்தியாவுக்கு செய்யக்கூடியது. என்ன வரும்? கொடியை தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய தலைவர்களை மதிக்கணும், ஒருமைப்பாடோட இருக்கணும், ஜாதி மதம் கலந்து ஜாதி மதம் அற்று ஒருமைப்பாட்டோட இருக்கணும், யூனிட்டியா வாழணும், அனைவரும் பேணிக்காக தனது வேலைகளை சீரும் சிறப்புமாக செய்யணும், நாட்டின் வளர்ச்சிக்கு நமது பணிகள் ஈடுபடணும். அப்படின்னா நாட்டுக்கு தனியா நாங்க ஏதாவது சேவை செய்யணுமா? நீங்க செய்யக்கூடிய பணியே நாட்டுக்கான சேவை தான். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகள் மூலமாக வரிகள் இந்திய அரசாங்கத்துக்கு போகுது. நீங்க எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். அந்த வேலைகள் மூலமாக கொடுக்கக்கூடிய மறைமுக வரி, ஒரு பொருளை வாங்குறீங்க, அது மாதிரி கொடுக்கக்கூடிய மறைமுக வரி அத்தனையும் எதுக்கு போகுது? நாட்டின் வளர்ச்சிக்கு போகுது. உங்களுடைய பணியை சீரும் சிறப்புமா செஞ்சாலே போதும், நாடு அது வளர்ச்சி அடையும். நீங்க தனியா போய் கவர்மெண்ட்டுக்கு தனியா எழுத வேணாம். இப்பதான் வந்துருச்சே, எவ்வளோ டேக்ஸ் வந்துருச்சு, சரிங்களா? ஜிஎஸ்டி இருந்து எவ்வளோ வந்துருச்சு. நம்ம வாங்கக்கூடிய பொருள்ல எத்தனை சதவீதம் ஜிஎஸ்டி கட்டணும் நமக்கே நல்லா தெரியும். ஸோ அடிப்படை கடமை இந்த 4Aவும் ஒரு பார்ட்டுங்க. சரிங்களா? அதுல எப்படி பார்ட்ட பத்தி இந்த 4Aவும் ஒரு பார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் யூட்டி, அதுக்கப்புறம் குடியுரிமை, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை, அதுக்கப்புறம் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அதுக்கப்புறம் கடமை. 4A வரைக்கும் முடிச்சிடும். இப்ப இதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட்கட் ஒரு கதை மாதிரி சொல்லப்போம். சரிங்களா? என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வர்றது 5, 4க்கு அப்புறம் 4A, 14க்கு அப்புறம் 14A ஆட் ஆகும். 4க்கு அப்புறம் 4A, 14க்கு அப்புறம் 14A. இப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5ங்கிறது மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசாங்கம். அப்படித்தான் தமிழ்ல அரசியலமைப்பிலே கொடுத்திருக்காங்க. ஒன்றியம்னா ஒன்றிணையக்கூடிய அரசாங்கம், மாநிலங்களை ஒன்றிணைக்கக்கூடிய அரசாங்கம்னு அர்த்தம். சரிங்களா? புக்லயே அப்படித்தான் கொடுத்துருக்கு. சரி, ஒன்றிய அரசாங்கம், மத்திய அரசுன்னு சொல்லலாம். அடுத்து மாநில அரசு. இந்த மத்திய அரசுக்கு அப்படி என்ன சார்? மத்திய அரசுக்குள்ள குடியரசுத் தலைவர், இது 51ல இருந்து ஆரம்பிக்கும். 51ல இருந்து அப்படியே ஆரம்பிக்கும். 52ல இருந்து ஆரம்பிக்கும். 52ல இருந்து 161 வரைக்கும் மத்திய அரசு ஆர்டிகல். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குடியரசுத் தலைவர் யாரு? உச்சநீதிமன்ற நீதிபதி. அப்ப அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை எப்படி இருக்கணும்? குடியரசுத் தலைவருக்கு கீழே பணிகளை பிரதமர் எப்படி வழி நடத்துறாரு? பிரதமர்னா யாரு? அவருக்கு எலெக்ஷன் எப்படி வைக்கணும்? அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு? குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் எப்படி நடைபெறுது? அவங்களுக்கான அதிகாரம் என்ன, அங்கீகாரம் என்ன, இதை பத்தி எல்லாம் அதில் பேசுவாங்க. அப்ப அடுத்து மாநில அரசுல அப்படி ஆளுநர்னா யாரு? அவங்க இருக்கக்கூடிய பணிகள் என்ன? மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடக்குது? இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறது. ஸோ இது மத்திய அரசு, இது மாநில அரசு.
அதுக்கு அடுத்து அதான் 5, இது 6. 7 அப்படிங்கிறது நீக்கப்பட்டது. 7ங்கிறத நீக்கிட்டாங்க. எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 7வது அமெண்ட்மெண்ட். வருஷம் 1956. 7வது பாகம் 7வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1956 மூலமாக நீக்கப்பட்டது. 1956 நீக்கப்பட்டது, மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசம், மத்திய அரசு, மாநில அரசு, யூடி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் யூடி, அவ்வளவுதான். நடுவில் மட்டும் நீக்கப்பட்டது. 7 நீக்கிட்டாங்க. அப்ப நீங்க யூடி அப்படின்னாலே டக்குன்னு என்ன சொல்லணும்? 8 அப்படின்னு சொல்லணும். ஏன் 8? 7 நீக்கிட்டாங்க, 7க்கு கீழே தான் யூடி வரும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. யூனியன் பிரதேசம் நம்பர் 8. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் 8. அடுத்து 9 ஊராட்சி. 9 ஊராட்சி. 9A நகராட்சி. 9A ஊராட்சி, நகராட்சி, கூட்டுறவு அமைப்பு. 9B கூட்டுறவு அமைப்பு. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், கூட்டுறவு அமைப்பு. நம்பர் 10 என்னன்னா எஸ்சி எஸ்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சிக்கோங்க. ஷெட்யூல்ல எஸ்சி எஸ்டினா தாழ்த்தப்பட்டவங்களுக்கான இது என்ன சொன்னேன்? ஷெட்யூல்ல 5, இங்க எத்தனை? 10 பாட்ல. இதை நான் இப்ப ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மத்திய அரசு, மாநில அரசு 7 நீக்கப்பட்டது. 8 யூடி பார்த்தாச்சு, ஊட்டி வரைக்கும் பார்த்தாச்சு. ஊராட்சி, நகராட்சி, கூட்டுறவு அமைப்பு பார்த்தாச்சு. 10 எஸ்சி எஸ்டி முடிஞ்சு. ஓகேவா? புரியுதா? புரியுதா இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. பொறுமையா கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்படி எழுதிக்கிறேன். 11, 12, 13, 14, 14A, 15, 16, 17, 18, 19, 17 வரைக்கும் விட்டுருவோம். அடுத்து இந்த பாட்டுக்கு ஒரு கதை. பொண்ணு பார்க்க போறோம், சரிங்களா? எதுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க? கல்யாணம் பண்ணி உறவுகளை வந்து மேம்படுத்த, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 11 ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கான உறவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண உறவு ஒரு ஆணும் பெண், அதான் 1 போட்டிருக்கேன். 11 உறவுகள். யாருக்கான உறவுகள்? இங்க ஆணும் பெண்ணுக்கான உறவுகள்னு சொல்லிட்டு, ஆனா இங்க உறவுகள் மத்திய மாநில உறவுகள். நம்ம சொல்றோம்ல டாக்ஸ் எப்படி இது பண்றது. ஸோ மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கான உறவுகள் சம்பந்தப்பட்டு பேசுறது தான் 11 உறவுகள். 11. சரி, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஓகேங்களா? கல்யாணத்துக்கு போயிட்டு ஃபாலோ பண்ணி ஒரு பொண்ணு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க? எவ்வளவு சொத்து இருக்கு மாப்பிள்ளைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து நிதி, எவ்வளவு சொத்து இருக்கு. ஸோ சொத்து ஒப்பந்தங்கள்லாம் இதுல பண்றாங்க. சொத்து பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன வியாபாரம் பண்றாரு, என்னதான் வேலை பார்க்கறாரு? அடுத்து வியாபாரம். அடுத்து என்னது? வியாபாரம். வியாபாரம் பண்றாங்க. வியாபாரம் பண்ணலங்க, சொத்தும் இல்லைங்க. கடைசியா ஒரு ஸ்டெப்பு. என்ன தம்பி மாப்பிள்ளைன்னு வந்திருக்கீங்க, என் பொண்ணு வந்து சரி பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னுச்சு, வந்து உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் வேலை தேடிக்கிட்டு இருக்கேங்கிறீங்க. அப்படி என்னதான் இப்போ வேலை தேடி, என்ன வேலை தேடுறீங்கன்றோன்னே நான் டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படிங்கிறார் அவர். அப்போ 14 எதை பற்றி பேசுறதுன்னா ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்திய மற்றும் மாநில பணிகள் தேர்வாணையம். டிஎன்பிசின்னு எழுதிடாதீங்க, தேர்வாணையம். மத்திய மற்றும் மாநில தேர்வாணையத்தை பற்றி பேசுறது தேர்வாணையம். அரசு பணிகளுக்கான தேர்வாணையம். அழகு சார். 11 உறவுகள். காசு இருக்கான்னு கேட்கறாங்க, நிதி சொத்து அதுவும் இல்லையா, என்னதான் வியாபாரம் பண்றேன்னு கேட்கறாங்க. அவன் வியாபாரமே இல்லைன்ட்டான். அப்ப என்னதான் பண்ற அப்படின்னா டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறான். ஓகே, வேலை கிடைச்சிருச்சானா? போஸ்டிங் வர காத்துக்கிட்டு இருக்கு. தீர்ப்பாயங்கள். தீர்ப்பாயங்கள்ங்கிறது ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி, அதாவது சில எப்படி சொல்றது, சில விஷயத்த பாஸ் பண்றதுப்பாங்க. தீர்ப்பாயங்க அப்படிங்கிறது ஒரு முடிவுகள், தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்னு வச்சுக்கோங்க, தீர்ப்பாயங்கள். ஸோ 14ஏங்கிறது தீர்ப்பாயம். முடிஞ்சு போச்சு. சரி சார், கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, தீர்ப்பு வரப்போகுது, உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது, தீர்ப்பு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப அவங்க சொல்றாங்க, தீர்ப்பாயம் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபாலோ பண்ணி தீர்ப்பு வரப்போகுது. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்பு வரப்போகுது, பாஸ் ஆவேனான்னு தெரியல அப்படின்னா இப்போ வேற என்னதான் நீ பண்ணலான் இருக்கேன்? நான் அரசியலை குதிக்கலான் இருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் நிதி, அதுவும் இல்லை. வியாபாரம், அதுவும் பண்ணல. டிஎன்பிசி படிக்கிறேன்னா அதுவும் ஃபெயிலு. தீர்ப்பு வரப்போகுது, ஆனால் பார்த்துக்குவோம் அப்படின்னு. அப்போ வேற என்னதான்? நான் பேசாம ஊராட்சி தேர்தலில் நிற்கலான்னு நிற்கிறேன். ஸோ அடுத்து தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம். எத்தனது? 15. அதான் தேர்தல் மற்றும் தேர்வாணையம். தேர்தல் மற்றும் தேர்வாணையம். அடுத்து கடைசியில சில வகுப்பினருக்கான சட்டங்கள். சில வகுப்பினருக்கான சட்டங்கள் 16. ஓகேவா? திரும்ப சொல்றேன். 11 உறவுகள்,
12 நிதி, நிதி சொத்து. 13 வியாபாரம். 14 டிஎன்பிசி தேர்வாணையம், அரசு பணிகள் தேர்வாணையம். 14A தீர்ப்பாயங்கள், தீர்வு ஞாபகம் வச்சுக்கோங்க. 14A. 15 தேர்தல். 16 சில வகுப்பினருக்கான சட்டங்கள். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்து எதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கணும்? அடுத்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 17ல இருந்து. 17, 18, 19, 20, 21, 22. 17 மொழிகள். சார் அந்த மொழிகளும் எஸ்டி அந்த கான்செப்ட்லாம் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அட்டவணையில தாழ்த்தப்பட்டவர் மற்றும் அவங்களுக்கான சலுகைகள் கொடுக்கிறது எத்தனாவது? எஸ்டி எத்தனாவது நான் சொன்னேன்? 5 சொன்னேன். 5னா இங்க எத்தனாவது பாட்டு? 10 சொன்னேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அங்க 5, இங்க 10. மொழிகள் அங்கே 8, இங்க 17. 17 மொழிகளை பத்தி பேசுவாங்க. என்னது? மொழிகள். மொழிகள். 18 நெருக்கடி. மொழிகள் இத்தனை மொழிகள் இருக்கு, ஒரே நெருக்கடியா இருக்குப்பா. எத்தனை மொழிகளப்பா படிக்கிறது ஒரு ஸ்கூல் பையன்? ஹிந்தி படிக்க சொல்றீங்க, அப்புறம் அந்த சைடு தமிழ் படிக்க சொல்றீங்க, இங்கிலீஷ் படிக்க சொல்றீங்க, மொழிகளை போட்டு அப்படியே மண்டையில நெருக்கடி நிலையா கொண்டாடுறீங்களே சார். நெருக்கடி நிலை. நெருக்கடி நிலைங்கிறது எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. இப்போ நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். ஸோ 18ங்கிறதே நெருக்கடி நிலை. 19 நெருக்கடி நிலை வந்தா என்ன நடக்கும்? பல வகைப்பட்டவைய நல்லா கொஞ்சுக்குங்க. பல வகைப்பட்டவை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுங்க. பல வகைப்பட்டவைய சட்ட திருத்தம் பண்ணி சிறப்பு வகைமுறையா மாத்தலாம். பல வகைப்பட்டவை சிறப்பு வகைமுறை. புரியுதுங்களா? அப்ப பல வகைப்பட்டவைய சட்ட திருத்தம் நம்பர் 20 சட்ட திருத்தம் பண்ணி சிறப்பு வகைமுறையா மாத்தலாம். லாஸ்ட்ல தலைப்பு மற்றும் அமலாக்கம். தலைப்பு மற்றும் அமலாக்கம்னா ஒண்ணு கிடையாது. இதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள் நீக்கப்பட்டு இப்ப புது சட்டங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்றதா தலைப்பு மற்றும் அமலாக்கம். இப்போ உங்களுக்கு நான் இதை ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். 17, 18, 19, 20, 21, 22 தலைப்பு மற்றும் அமலாக்கம் முடிஞ்சு போச்சு. 17 மொழிகள். 18 நெருக்கடி நிலை. அதுக்கப்புறம் நெருக்கடி வந்துச்சுன்னா பல வகைப்பட்டவைய சட்டம் திருத்தம் பண்ணி சிறப்பு வகைமுறையா மாத்தலாம். சிறப்பு வகைமுறைனா ஒரு சில ஸ்டேட்டுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடி ஜம்மு காஷ்மீர் கொடுத்தாங்க இல்லையா? ஆந்திரா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பல மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிறப்பு அந்தஸ்து அதுதான் சிறப்பு வகைமுறை 21. சரிங்களா? இது என்ன சொன்னேன்? என்னது? பல வகைப்பட்டவை. பல வகைப்பட்டைங்கிறது மீனிங் நான் பின்னாடி சொல்றேன். இப்ப பல வகைப்பட்டவை மட்டும் ஞாபகம். பல அப்படி ஞாபகம். பல வகைப்பட்டவை சட்டம் திருத்தம் பண்ணி சிறப்பு வகைமுறையா மாத்துறேன். ஓகே, டன்னா? கிளியரா? இப்ப நான் ஒரு தடவை டக்குன்னு ரீகால் பண்ண போறேன். பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸியா எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடுவோம். ஓகே. அட்டவணை ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் யூடி. அட்டவணை ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் யூடி. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள் மற்றும் சம்பளங்கள். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் அவர்களுக்கான பதவி பிரமாணம் உறுதிமொழி. அடுத்த 4 அப்படிங்கிறது ராஜ்யசபாவின் இடஒதுக்கீடு. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்க 4க்கு அப்புறம் 5ங்கிறது எஸ்சி எஸ்டி. 6ங்கிறது ஏடிஎம் ஸ்கொயர். வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்கொயர் நான் சொல்றேன். ஆந்திரா, திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயா மற்றும் ஏடிஎம் ஸ்கொயர் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களுக்கான பழங்குடியினருக்கான அந்தஸ்து பற்றி பேசுது. அதுக்கப்புறம் 7ங்கிறது பட்டியல். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியலில் 100 இருக்கு. 97 100 மாறிடுச்சு. மாநில பட்டியல் கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. 66 இருந்துச்சு, இப்ப 61 இருக்கு. அதுக்கப்புறம் 47 இருக்கக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட் இப்ப 52 இருக்கு. மாத்தினது 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்து 8 மொழிகள். அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைனா 22. அதுக்கப்புறம் 9 நில சீர்திருத்தம் அல்லது ஜமீன்தாரி ஒழிப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக கட்சித்தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தம் 1985. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து. ஸோ பஞ்சாயத்துங்கிறது 73வது சட்ட திருத்தம் 1992. அதுக்கப்புறம் நகராட்சி அதே 1992 74 சட்ட திருத்தம். 12 அட்டவணை முடிஞ்சு. பார்க்க போறது பார்ட்ஸ், பாகம். ஸோ பாகத்தில் வரிசையை 1 by 1 பார்த்துடலாம். ஸோ பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம், பகுதி, பாகம்னு சொல்லலாம். நம்பர் 1 ஸ்டேட் அண்ட் யூடி. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் யூடி நம்பர் 1. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. 3வது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ 4 அப்படிங்கிறது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். 4A அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமை. இதெல்லாம் ஒரு பார்ட்டுன்னு பார்த்தோம். 1ல இருந்து 4A ஒரு பார்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம். சரிதானே? கரெக்ட். அதுக்கப்புறம் 5ல இருந்து ஆரம்பிக்கும். 5ங்கிறது மத்திய அரசு.
6ங்கிறது மாநில அரசு, 7ங்கிறது 7வது சட்டத்திட்டத்தின் மூலமாக நீக்கப்பட்டது, 8ங்கிறது யூனியன் டெரிட்டோரியல், சரிதானே? 8ங்கிறது யூனியன் டெரிட்டோரியல், 9 ஊராட்சி, அதுக்கப்புறம் 9ங்கிறது நகராட்சி, அதுக்கப்புறம் மிக முக்கியமாக 9Bன்னு ஒன்று பார்த்தோம், கூட்டுறவு அமைப்புகள். கண்டிப்பா மறந்துருக்க மாட்டீங்க. 10 SC ST பார்த்தோம். அங்கே நம்மளுக்கு 5 ஷெட்யூல்ஸ், இங்கே 10 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இத்துடன் இந்த பாட்டு முடியுது. அதுக்கப்புறம் 11லேருந்து ஆரம்பிச்சு நம்ம கான்செப்ட் பார்த்தோம். ஸோ உறவுகள், மத்திய மாநில உறவுகள். ஸோ போய் பொண்ணு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நிதி அல்லது சொத்து கேட்பாங்க. 12 ஓகே 12 நிதி மற்றும் சொத்து. 13 வியாபாரம் என்ன பண்ணுறாங்க. 14 அரசு பணிகளுக்கான தேர்வாணையங்களை பற்றி பேசுறது. 14 தீர்ப்பாயம் நம்ம பார்த்தோம். நல்லா ஞாபகம் இருக்கா? தீர்ப்பாயம் பார்த்தோம். 15 என்ன? தேர்தல் மற்றும் தேர்வாணையம். நல்லா கொஞ்சங்க. 14ங்கிறது அரசு பணியாளர் தேர்வாணையம், இது தேர்தல் ஆணையம். எது? 15 தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம். 16 நல்லா பார்த்தோம், சில வகுப்பினருக்கானது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். முடிஞ்சு போச்சு. நம்ம பார்க்கறது 17லேருந்து 22 வரைக்கும். 17 அப்படிங்கிறது மொழிகள், 17 மொழிகள். 18 நெருக்கடி நிலை அப்படின்னு பார்த்தோம். 19 சில பல வகைப்பட்டவை அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? பல வகைப்பட்டவை, சரிங்களா? மறந்துடக்கூடாது. அது பல வகைப்பட்டைய சட்ட திருத்தம் பண்ணி சிறப்பு வகை முறையா மாத்துறோம். முடிஞ்சு போச்சு. பல வகைப்பட்டவை. அதுக்கப்புறம் 20 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், சட்டம் திருத்தம் பண்ணி. 21ங்கிறது சிறப்பு வகைமுறை. கடைசியில தலைப்பு மற்றும் அமலாக்கம். ஸோ அழகான முறையில் அற்புதமாக முடிச்சிருக்கோம். பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு நிதானமாக பாருங்க. இந்த மாடல் எக்ஸாமுக்கு இவ்வளோதான். புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும், ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் அற்புதமாக இருக்குது, அதை அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நோட்டு போட்டு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கங்க. நான் PDF உங்களுக்கு பேட்சில் இருக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். மாடல் எக்ஸாமுக்கு பாலிட்டியோட கான்செப்ட் முடிஞ்சு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அரசியலமைப்பு வரலாறு பார்த்துருக்கோம், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் முகவரை, பிரியாம்பிள், குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் மற்றும் டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுன்னு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 12 அட்டவணை, 22 பாகம், அதாவது ஷெட்யூல்ஸ் மற்றும் பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ பாலிட்டியோட கான்செப்ட் ஓவர். இந்த மாடல் எக்ஸாம் வரப்போகுது. மேக்ஸில் ஒரு டாபிக் முடிச்சிட்டோம், சயின்ஸில் அடுத்த வீடியோ வந்துடும். வீட்டு சந்திக்கு வர உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.